ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆம்லா நெல்லிக்காயை வச்சு சித்ரான்னா பண்ணலாம். நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் கொரப்பாக, ஏன்னா நம்மளால் இது தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொரப்பாக நம்ம தேங்காய் திருவுற மாதிரி திருவிக்கலாம். அதுக்கு தேவையானது பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை பாருங்கள். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாம். பாண்டில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். கடுகு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு அதிலேயே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் சேர்த்திக்கலாம். இதிலேயே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கினோடனே நம்ம துருவி வச்சிருக்கிற காட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், ஆம்லா நெல்லிக்காய், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர், அதையும் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு சாதத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணங்கிடுச்சு. ஸ்லோ பண்ணிட்டு சாதம் சேர்த்திக்கலாம். வடித்த சாதத்தை நல்லா ஈவனாக நல்லா க்ளீனாக கிளறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வறுத்துடலாம். நம்மளுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். என்னுடைய ஸ்டைலில் நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை நீங்களும் இதே மாதிரி சமைங்க, ருசிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.